வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன். கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடா. இதுக்கு ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, சுட சுட எண்ணெய் கொதிக்க வச்சு இதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது வடை போட ஆரம்பிச்சிடலாம். வாழை இலை இல்லை இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா தண்ணியை தொட்டு இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டி விடுங்க. இது நார்மல் வடை மாதிரி திக்காக போடக்கூடாது, ரொம்ப தின்னாக போடணும். ஏன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த வடையை போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான மதுர் வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.